என் மேலே யாரும் அக்கறை காட்ட வேணாம், என் மேலே யாரும் கேரும் பண்ண வேணாம். ஸோ என்னை நேசித்த பொண்ணும் வந்துட்டு என்னை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நான் வாழணும்னு அவசியமே கிடையாது. என் ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் ஒரு டேங்க் காட்டினேன்ல, அந்த டேங்க்குக்கு மேலே இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்கான். ஸோ என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பயந்த நாள் அன்னைக்கு தான். ரொம்ப பயந்துட்டேன். நம்ம கதை அவ்வளோதான் நினச்சிட்டேன். போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. நினச்ச மாதிரி பண்ணுறாங்க. டார்ச் வச்சு பார்க்குறாங்க பாரு. தெரியுதா? கேமராவில் காட்டுறேன். நைட் விஷயம் தெரியாது. அங்கே டார்ச் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் ஷூ கூட போட்டு வரல கைஸ். நான் பயமாக இருக்கு கைஸ். கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு உள்ள வர சொல்லுவாங்க கைஸ். அந்த சைடு தேவையில்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த தனிட்டாங்க மேலே ஏறி பார்க்கலான்றதுக்காக வந்தேன். ஆனால் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. எப்படியாச்சும் நான் பத்திரமா போயிட்டேன்னா இந்த வீடியோவில் நான் பத்திரமா போயிட்டேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நான் தெரிய வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம இது மேலே தான் போக போகிறோம். இந்த சவுண்டு இதுக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே தான் சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே போய் நம்ம இன்ட்ரோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ஆரம்பிக்கலாம் கைஸ். ரெடி இருக்கீங்களா? ஓகே. ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இது பயங்கரமான இடத்தோட நான் சொல்கிறத விட ரொம்ப மோசமான ஒரு இடம்னே நான் சொல்லுவேன். வழக்கம் போல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் கூட இடம் கூட தான் அதை சொல்லுவேன். ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் தான் நாங்கள் கிரிக்கெட்லாம் விளாடுவோம். நிறைய டைம் விளாண்டுருக்கோம். நிறைய டோர்னமெண்ட் கூட இங்கே நாங்கள் விளாண்டுருந்துருக்கோம். ஸோ அப்படி நாங்கள் விளையாண்டுருக்கும் போது என் கிரிக்கெட் டீமில் இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு என்கிட்ட ஒரு இன்ஸ்டன்டஸ் பற்றி என்கிட்ட சொன்னான். ஸோ வந்துட்டு ஆனால் இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு, அதாவது காலையில் நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆனால் இதே இடத்துல நைட்டு வந்துட்டு இந்த கிரவுண்டில் வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதாகவும் நிறைய அமானுஷங்கள விஷயங்களை வந்துட்டு பார்க்குறதாகவும் வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தான். நான் இப்போ வந்துட்டு ஃபர்தராக அவன்கிட்ட கேட்டேன், என்ன தான் அப்படி நடந்திருக்கு இந்த இடத்துல, ஏன் இப்படி சொல்கிற, நைட்டு ஏன் இந்த இடம் டார்க்காக இருக்குன்னு சொல்லப்படுறேன். ஏன்னா நம்ம இடத்துல நம்ம ஊரில் இருக்கிற ஒரு இடம், ஸோ நம்ம கிரிக்கெட் விளையாடுற ஒரு இடத்துலையே நீ இப்படி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவனை ஃபர்தராக கேட்கும் போது என்கிட்ட நிறைய விஷயத்தை வந்து பற்றி சொன்னான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையன் வந்துட்டு ரொம்பவே மன துக்கத்தில், ஸோ அவன் வீட்டு சூழ்நிலையும் சரியில்லாமல் அவனோட பர்சனல் விஷயங்களும் சரியில்லாதனால, ஸோ இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்லாவே குடிச்சு வந்திருக்கான். குடிச்சிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வந்திருக்கானா. லெட்டர் எழுதிட்டு வச்சுட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். ஸோ என் மேலே யாரும் அக்கறை காட்ட வேணாம், என் மேலே யாரும் கேரும் பண்ண வேணாம். ஸோ என்னை நேசித்த பொண்ணும் வந்துட்டு என்னை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நான் வாழணும்னு அவசியமே கிடையாது. என் ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
நான் வெளியில் உங்களுக்கு ஒரு டேங்க் காட்டினேன்ல, அந்த டேங்க்குக்கு மேலே இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்கான். ஸோ அது இறந்து போனதுக்கப்புறம் நிறைய டைம் வந்துட்டு இந்த இடத்துல வண்டியில் போகிறவங்களாம் வந்துட்டு நைட் டைமில், அதாவது 1 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட ஆத்மா மேலே நிற்கிறதாகவும் அதே மாதிரி இந்த கிரவுண்டில் வந்துட்டு அலைகிறதாகவும் நிறைய பேர் நம்பவும் படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன். நான் வளவலன்னு பேசாமல் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் கிளம்புன்றதை பார்க்கணும். ஏன்னா நான் இப்போ வந்திருக்கிற ஏரியா வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு சீக்கிரமாக இந்த இடத்துக்கு போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட Instagram ஐடி திருச்செங்கோடு போய் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரதுக்கு மறக்காமல் நம்ம பெல் பட்டனை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அடிக்கடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நம்ம 5 தேதி வர போகிறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சோலோவாக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சோலோவாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பட் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னால் முடிச்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஹெட்செட் போட்டு ரெடியாக இருங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ என் கழுத்தில் இதை மாட்டிக்கிறேன். ஏன்னா நமக்கு வேறு விஷயங்கள் எதுவும் கேப்சர் ஆச்சுன்னா இதில் நமக்கு கேப்சர் ஆகும். ஸோ அப்படியே பேக் எடுத்து நான் மாட்டிக்கிறேன். ஸோ கையில் டார்ச் லைட்டையும் நம்ம வச்சுக்கலாம், எதுக்கும் நம்ம தற்காப்புக்காக. ஸோ இப்போ அந்த இடத்துக்குள்ளே தான் நான் நின்றுட்டுருக்கேன். பேகை மாட்டிக்கிறேன் கைஸ், பேகை மாட்டிக்கிறேன். கேமரா ஆன் பண்ணிக்கலாம். நான் ஏன்னா இன்றைக்கி ஹெட்மவுண்ட் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே ஏற போகிறோம். ஸோ அதனால் நம்மளால் கையில் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், சரக்குலாம் அடித்து போட்டுருந்துருக்காங்க. இங்கே தப்பான வார்த்தைகள்லாம் நிறைய எழுதியிருக்கு. ஸோ அதனால் யாரும் கண்டுக்காதீங்க. ஐயோ ரொம்ப மோசமாக இது வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஏதோ ஒரு செட் ஆஃப் த ரூம் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஒரு சின்ன ரூம் தான். ஸோ இங்கே காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தான் உட்காந்து அவன் தண்ணி அடிச்சு வந்திருக்கான். அதாவது நைட்டு ஒரு 10:30 மணி போல் வந்துட்டு தண்ணி அடிச்சு வந்திருக்கான். நைட்டு போல் தான் கீழே வந்திருக்கான். காலையில் ஒரு 6-6:30க்கெலாம் அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க யாரோ வர வழியில் பார்த்து. போலீஸ் 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 guys, மாட்டிக்கிட்டேன். போலீஸ் வந்துட்டான். போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. நினச்ச மாதிரி மாட்டிக்கிட்டேன். வண்டி நிற்கிது, கார் அங்கே நிற்கிது. இப்போ நான் எப்படி சும்மா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க அங்கேயே நின்றுருக்காங்க. நான் போட்டுமா வேணாமா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது.
முடியாது, முள் போதெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக முள். மாட்டிக்கிட்டேன். கைஸ் இது வர களைச்சி காட்டி கொடுக்குதுன்னா கைஸ் இப்போ எப்படி வச்சுக்கிறது ஓடிடணும். ஏன்னா அவங்க கார் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக மாட்டிப்பேன். சீக்கிரம் போடா சீக்கிரம். ஐயோ வராங்க வராங்க. பாத்ரூம் மாதிரி இருக்கு. இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் எதுக்காக வந்தேன்னா அந்த தனி டேங்க் மேலே ஏறி பார்க்கலான்றதுக்காக வந்தேன். ஆனால் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. இப்போ என்னன்னா வண்டி மறுபடியும் வந்துருச்சு. அவங்க மேபி என்னை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோனில் கூட ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஐயோ ஃபோனில் டார்ச் எரியுதுங்க.
இது காட்டி கொடுக்குது என்ன கைஸ். இப்போ அந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல, அந்த தண்ணி டேங்கில் தான் இப்போ நான் நின்றுட்டு இருந்தேன். கரெக்டாக அங்கே போலீஸ் வந்துட்டாங்க. நான் இங்கே வந்தேன். போலீஸ் வண்டி மறுபடியும் இந்த சைடு, அதாவது இந்த லெஃப்ட் சைடு மறுபடியும் இருந்துச்சு. இப்போ இப்படியே சுற்றி இப்படி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயே நிற்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா கண்டிப்பாக மாட்டு வேணும்னு தோணுது எனக்கு மனசுக்குள்ளே. மாட்டிக்கிட்டு தான் தோணுது. மொபைல் கேமரா ஆஃப் பண்ணுறாங்க. ஷோ நமக்கு ஏன்டா இந்த சோதனை. வண்டி 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 மறுபடியும் போகுது அந்த சைடு போகுது. தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேன். வயசு இங்கே வண்டி இருக்குது. எப்படி வெளியே போக முடியுமா? இப்படியே வெளியே போய் நான் எங்கே போவேன்? அப்புறம் வேற டார்ச் வச்சு பார்க்குறேன். டார்ச் வச்சு பார்க்குறாங்க. கேமராவில் காட்டுறேன், நைட் விஷயம் தெரியாது. அங்கே டார்ச் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாருங்க வராங்க பாருங்க. பயமாக இருக்குது கைஸ். சத்தியமாக முன்னாடியே போயிருந்தேன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ ஒளிஞ்சு அவங்களுக்கு ஆட்டம் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் எதுவும் தப்பு செய்ய வரல சார். காலில் ஷூ கூட போட்டு வரல கைஸ். நான் பயமாக இருக்கேன் கைஸ். கண்டிப்பாக நிறுத்திக்கிட்டு உள்ளே வர வச்சுருவாங்க கைஸ். டார்ச்சு ஃபோனில் காட்டினேன் நல்லா கிளியராக. எதார்த்தமாக பார்த்தேன், ஒரு ஆள் அங்கேயே இறங்கிட்டார் போலக்கு. வண்டி பெட்ரோல் எப்படி போயிடுச்சு. ஏன்னா நான் அங்கிட்டு வந்தேன்னா அங்கிட்டு மடக்கலான்றதுக்காக. உட்காந்துருக்கிற இடத்துல பாம்பு கும்பு இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. காட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன் ஃபுல்லாக. வெளியில் போகலாமா? சத்தியமாக மாட்டின அட்டி பிச்சிருவாங்க. முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம். ஐயோ சார் வீடியோ தேவையில்லாமல் ஓடி வந்து பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். இப்போ இது நிறைய போலீஸை கூப்பிட்டுருவாங்க. பயமாக இருக்குது. சத்தியமாக நான் மாட்டினா செத்தேன். என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. கைஸ் இந்த சைடு எதுவும் போக முடியுதுன்னு பார்க்குறாங்க.
முள்ளு கண்ணில் குத்திருச்சு. வலி 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 வலியே இல்லையே. அப்படி ஃபுல்லாக நாய் கொத்துது. அங்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைசாங்க தான் நிற்கிறாங்க. எனக்கு வேறு வழி இல்லை. கைஸ் இந்த கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று நான் ஆன் பண்ணுறேன். ஏன்னா இதை எடுத்துகிட்டு என்னால் சர்வே பண்ண முடியாது. எப்படியாச்சும் நான் பத்திரமா போயிட்டேன்னா, இந்த வீடியோவில் நான் பத்திரமா போயிட்டேன்னு சொல்கிறேன். அப்படியே போகிறேன். நான் கேமரா வச்சு நான் போனேன்னா கண்டிப்பாக பிடிப்பாங்க. பார்த்துக்கலாம் கைஸ், பார்த்துக்கலாம். கடவுள் என் கூட துணையாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ ஃபுல்லாக முள்ளுங்க. இங்கே பாருங்க, இதில் நான் எப்படி போகிறேன். ஃபுல்லாக முள்ளு, இது ஃபுல்லாக முள்ளு. நான் எப்படி போகிறேன். கைஸ் கரெக்டாக நான் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்துட்டேன். ஓரளவுக்கு நான் இப்போ ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு ஓகே நான் கால் பண்ணுறேன் கைஸ். சாரி, வீடியோ எடுக்கிறேன் கைஸ். ஃபைனலி அந்த வீடியோ நான் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் நிறைய சம்பவங்கள் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் கேமரா ஆன் பண்ணாத மூமெண்ட்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயத்தோட உச்சத்துக்கே போயிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ வரையும் இந்த மாதிரி இருக்கிற கோஸ்ட் ஹண்டர்ஸ்க்கெலாம் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நாங்கள் பயப்படுறது தான் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்துட்டு சில நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க. ஸோ நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம், ஸோ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸோ தப்பாக எந்த விஷயம் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வரல. ஸோ நம்மளோட வழியையும் நம்ம எதுக்காக வந்திருக்கோன்றதையும் புரிஞ்சுட்டு நம்மளோட ஆசையும் கனவையும் மதித்து சில பேர் நம்மளை விட்டுருவாங்க. பட் சில பேர் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை விட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. நிறைய இடத்துல நாங்கள் ஃபைன் கட்டிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி நடந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன், நானே போயிடலாம், நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிடலாம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் அவங்களும் வெளியே வரல, நானும் போகலை. ஸோ மேபி அவங்க பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நம்ம இங்கேயே நின்றுடலாம். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் போயிடலாம், அவங்க போயிடுவாங்கன்றதான் நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே அவங்களுக்கு தெரியலன்னா நம்ம பாட்டுக்கு நம்மளா போய் வாண்டடாக போய் இது பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எந்த தப்பான விஷயம் பண்ணுறதுக்காகவே அங்கே போகல, தப்பாக எந்த விஷயம் செய்கிறதுக்காகவே நம்ம அங்கே போகல. ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதுனால தான் நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ நான் அந்த காட்டுக்குள்ளே போனேன், அந்த காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சதை நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. நான் அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு தாண்டிட்டேன். சரி அவங்க நம்மளை பார்க்கல, நம்ம போயிடுவோம், அப்படியே போயிடுவோம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றத நினச்சிட்டு அந்த காட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போனேன். எதுக்கும் அந்த காட்டு வந்த வண்டி சவுண்டு கேட்டுச்சு. சரி மறுபடியும் அவங்க இந்த சைடு போகிறதுக்காக வராங்க போலக்கு, இந்த டைமில் நம்ம மாட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த காட்டுக்குள்ளே போனேன். பட் போனோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு கொஞ்ச நேரத்தில் அவங்க நம்மளை தேடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ போய் நான் வாண்டடாக போய் நானாக போய் இது பண்ணாலுமே கூட கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட பேச மாட்டாங்க, கண்டிப்பாக என்னை அடி பிச்சிருவாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்மளை அக்யூஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு அவங்களோட தப்பு கிடையாது, அவங்களோட டியூட்டி அதுதான். ஸோ நம்மளை ஏன் என்னை பார்த்து நீ ஓடி போகிற அப்படின்றது தான் நம்ம மனசுக்குள்ளே வரும். நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த வீடியோ நிறைய போலீஸ் நண்பர்கள் பார்க்கலாம். உங்கள் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது சார். ஸோ வந்துட்டு நான் அதை தப்பாக சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் போலீஸை நினைக்கும் போது. ஏன்னா அவங்களோட கடமையும் அவங்களோட
அவங்க நைட்டும் பகலும் பார்த்து நம்மளுக்காக காவல் காக்கிறனால தான் நம்மளாம் சந்தோஷமாக தூங்க முடியுது. ஸோ அவங்களும் ஒரு மிலிட்ரி மாதிரி தானே. ஸோ பட் இருந்தாலும் எங்கள் வேலை வந்துட்டு நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம் சார், இல்லீகலாக எந்த விஷயம் பண்ணுறதுக்காகவே நாங்கள் அங்கே போகல. ஜஸ்ட்டு எங்களோட பேஷன். ஸோ இதனால் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறோம். பட் எங்களோட உயிரையும் எங்களோட இதையும் நாங்கள் வந்துட்டு நாங்கள் ரிஸ்க் எடுத்து நாங்கள் எங்களை சேஃப்டியாக தான் பார்த்துக்குறோம். ஸோ தப்பான விஷயம் எந்த பண்ணுறதுக்காகவே நாங்கள் அங்கே போகல. ஸோ தயவுசெய்து போலீஸ் நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு வந்துட்டு அக்யூஸ்ட் மாதிரி தோணிச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கு பண்ணுறதுக்காக அங்கே போகல, என் மனசார சொல்கிறேன். கடைசியாக ஃபைனலி நான் அங்கேருந்து வந்துட்டேன் கைஸ். அங்கேருந்து வந்துட்டு என் கால் ஃபுல்லாக முள். ஸோ முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அந்த சைடு வரேன். மறுபடியும் அதே ஜீப் வந்துட்டு மறுபடியும் போகுது. நல்ல வேலை, கடவுள் தான் என்னை காப்பாற்றினாருன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு நான் அந்த டைமில் கூட நான் அவங்க கண்ணில் பட்டிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை வண்டியில் ஏற்றி கூட்டு போயிருந்திருப்பாங்க. காலையில் வரையும் அந்த ஸ்டேஷன்லாம் நின்றுருந்துருப்பேன். ஸோ என்னோடய கேமரா எல்லாமே பறிமுதல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபைன் கட்டிட்டு தான் என்னால் வர முடிஞ்சிருந்துருக்கும். பட் நான் போய் ஒரு 5 நிமிஷம் கூட வீடியோ எடுக்கலை, அதுக்குள்ளேயும் எனக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் மறக்க முடியாத வீடியோவாக ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எடுக்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் நீங்கள் இத்தனை பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பார்க்குறீங்கன்றதுனால மட்டும்தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க கோஸ்ட் ஃப்ரெண்டர்ஸ்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது ஜஸ்ட் இது ஒரு வீடியோ, பட் இதுக்கு பின்னாடி எங்களோட லைஃப் இருக்குது. ஸோ எங்கள் லைஃபையே வந்துட்டு பணைய வச்சு தான் இதில் எடுத்துகிட்ருக்கோம். எங்களோட ஃபேமிலி இருக்குது. ஸோ எங்களோட ஃபேமிலி இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ கூட போலீஸ்கார நண்பர்கள் யாராச்சும் பார்த்துட்டு வந்துருக்கலாம். தயவுசெய்து ஐம் சாரி சார். நான் உங்கள்கிட்ட தப்பிச்சு ஓடணும்னு நான் நினைக்கல. எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம். நான் இப்பயும் சொல்கிறேன், நிறைய திருடங்கள்லாம் இந்த உலகத்தில் சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க கூட அப்படி பயப்படுவாங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஒரு நிமிஷமும் ஏதோ திருட்டு பையன் மாதிரியும் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியும் வந்துட்டு பயந்து தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்போ வந்துட்டு என்ன நடக்கும், எப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து ஆகணுமான்றது ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு வந்துடுது மனசுக்குள்ளே. இவ்வளோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வீடியோ எடுத்து ஆகணுமா இருக்கணும், இப்படிலாம் வீடியோ பண்ணி தான் ஆகணுமா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம போய் தான் ஆகணுமா. ஏன்னா நம்மளோட வேலையே நைட்டுங்கும் போது கண்டிப்பாக நைட்டு தான் இந்த இல்லீகல் பண்ணுறவங்களாம் அதிகமாக சுற்றுவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி போலீஸ்காரங்க போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தப்பான விஷயங்கள் எது நடக்கும் போதும் இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டுறாங்க. ஸோ எப்பயும் சொல்கிறேன் சார், நான் பண்ணது சரி கிடையாது, தப்பு தான். நான் அங்கேருந்து வந்திருக்கக்கூடாது ஓடி. பட் எனக்குள்ளே இருக்க பயம்தான். ஸோ நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும், போலீஸில் இருக்கிற நண்பர்களுக்கே தெரியும். நான் நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன். நானாக போய் வாண்டடாக போனதுக்கப்புறம் கூட என்னை விட்டது கிடையாது. சொன்னால் எனக்கு தப்பு பண்ணதும் கிடையாது, தப்பு பண்ணவும் போல. பட் என்கிட்ட இருந்து நிறையா இழப்பு ஆகிருக்கு. என்னோடய டார்ச் லைட்லேருந்து என்னோடய இதுலேருந்து நிறையா வாங்கி. ஸோ இந்த ஒரு பயம்தான். நம்மளா போய் தேவையில்லாமல் இதெல்லாம் இந்த மாதிரி ஆகணுமா, எல்லாத்தையும் இழக்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அதில் வந்துட்டேன். ஸோ ஃபைனலி இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எனக்கும் பேச முடியல சுத்தமாக. என்னால் அங்கே நடந்த இன்சிடெண்ட்லேருந்து என்னால் வர முடியல. ஸோ ஐ எம் சேஃப். நான் சேஃபாக வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ ரொம்ப நேரம் சோசோன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சாரி கைஸ். அதான் நான் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அப்படியே மைண்டுக்குள்ளே, அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திருச்சி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் சி யூ. அடுத்த வாரம் உங்களை பயங்கரமான வீடியோ சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடி தெரியுமா உங்கள் எல்லாத்துக்கும். ஸோ திருச்சி 143 அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு பேஜ் இருக்குது. ஸோ அதிலையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, திருச்சி 143. ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இருக்கா? அப்புறமேட்டு சூப்பர் சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.